இன்று பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித குழந்தை தெரசா அன்பியத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தும் முதல் சிந்தனை இறை நம்பிக்கை நம்மிலே என்றும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையே இயேசு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அத்திமரம் கடலில் வேரூன்றி நிற்கும் என்று தம் சீடர்களுக்கு கூறுகின்றார். இறை நம்பிக்கையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் சோதனைகள் நம் வாழ்வில் ஏற்படலாம். யோபுவின் வாழ்வில் அவர் சந்தித்த அனைத்து இழப்புகளிலும் தாம் இறைவன் வைத்துள்ள நம்பிக்கையில் எள்ளளவும் தடம் புரளவில்லை. அதனால்தான் அனைத்தையும் இறைவனிடமிருந்து இருமடங்காக பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இறைவனிடம் நாம் கேட்கும் போது நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் என யாக்கோபு தாம் எழுதிய திருமுகத்திலே அழுத்தமாக எடுத்துரைப்பதாக காணலாம். நாம் நம் இறை நம்பிக்கையில் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பெரும் சிந்தனை நாம் ஒருவருக்காக பணியாளராக மாற வேண்டும் என்னும் பாடத்தை புகட்டவில்லை. நாம் பணிவிடை பெறுவதில் கவனம் செலுத்தாமல் பணிவிடை புரிவதில் கர்த்தாய் இருக்க வேண்டும் என்னும் போதனையை இயேசு தருகின்றார். நாம் புரிகின்ற பணிக்காக நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என கற்பிக்கின்றார். நாம் சுதந்திரமாக அவரது பணியை செய்ய வேண்டும். மனிதர் தரும் பெருமையை நாம் என்றும் விரும்புதல் கூடாது. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நாம் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி மன நிறைவோடு கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நாம் இறைவனுடைய புகழுக்காக செயல்படும் போது நம் வாழ்வு வளம் பெறும். இறை புகழ் பெருக பெருக மனிதர்கள் உண்மையான நலனும் பெருகும். பாராட்டுக்காக புகழுக்காக நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நமது பணிகளை பொறுப்புடன் கடமை உணர்வோடு செய்திட இறையாசிர் வேண்டி இத்திருப்பலியில் நாம் அர்ப்பணிப்போம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே
ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தின் நன்றி விளையாம், ஜான் செல்வகுமார் குடும்பத்தின் நன்றி விளையாம், மகிமிதாஸ் ரேணுகா குடும்பத்தின் நன்றி விளையாகும் ஒப்புக்கொடு செபிக்கிறார்கள். அதனுடைய குடும்பத்தில் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது மேரி சரோஜினி அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் செபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மரித்து போன ஜோசப் நவீன்குமார் ஃபிலோமினால் இறந்து 2ஆம் ஆண்டு, ராஜேந்திரன் ஜெனிஃபர் உடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், பாக்கியத்தம்மாள் இறந்த 6ஆம் ஆண்டு நினைவு ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவனைத்து இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும். அன்பாதபடி இன்று நாம் பொது காலத்துடைய 27வது ஞாயிறை சிறப்பிக்க குழுமி வந்திருக்கிறோம். முன்னுரையில் வாசி கேட்டது போலதான், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். நீங்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை இருக்கிறது, இல்லை நான் சொல்ல மாட்டேன். எப்போல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்குமோ அப்போல்லாம் அதிகமாக இருக்கும். எப்போல்லாம் துன்பங்கள், எப்போல்லாம் சோகங்கள், எப்போதெல்லாம் வேதனைகளோ நோய்களோ வருகிற போது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் நாம் கேட்கிற இன்றைய 3 வாசங்கள், ஆண்டவர் நம்புவோரை கைவிடாதவராக இருக்கிறார். எனவே சில நேரங்களில் நாம் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நம்முடைய அன்றாடம் வாழ்வை சந்திக்கிற இந்த நிகழ்வு வழியாக அவர் மீது நம்பிக்கை குறைவால் வாழ்ந்திருப்போமாயின் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அனைவரும் அமருவோம், பாவம் மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி, எதிராக கருணை உள்ள கடவுளே, நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது எங்களையும் உம்மையும் மறந்து உலக போக்கிலும் மனம் போன போக்கிலும் செல்கிறோம். பாவங்களில் தலையான பாவமான பெருமை, பேராசை, காமம், கோபம், பெருந்தீனி, சோம்பல் போன்ற பாவங்களில் விழுந்து உம்மை மறந்து, நீர் செய்த நன்மைகளை மறந்து, உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உம் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தருணங்களை எண்ணி மனம் வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எதிராக இரக்கத்தின் தேவனே, நீர் உண்டாக்கிய அனைத்து படைப்பிற்கும் மேலாக மனித படைப்பை நினைத்து மகிழ்ந்தீர். ஆனால் நாங்கள் அதை உணராமல் வாழ்ந்து நாங்களே மற்றவர்களுக்கு எதிராக கொலை, திருட்டு, லஞ்சம், சண்டை, போட்டி, பொறாமை ஆகியவற்றில் ஈடுபட்டு எங்கள் வாழ்நாளை நாங்களே குறைத்து கொண்டு வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எதிராக அன்பான ஆண்டவரே, நீங்கள் பழுகி பெருகி
இவ்வுலகை ஆளுங்கள் என்று சொன்னீரே. நேர் படைத்த இயற்கையை நாங்கள் எங்களுடைய சுயநலப் போக்கிற்கு ஏற்றம் போற்று மாற்றி பெரும் இயற்கை அழிவான காட்டை அழித்தல், நீர்நிலைகளை அழித்தல், நிலத்தை அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டதால் நாங்கள் இயற்கையினால் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வு நம்மை அழைத்து செல்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு நீ அருளுகின்றே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை எல்லாம் மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை எல்லாம் நீ நிறைவேற்றுவீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அனைவரும் விழுந்திருப்போம் இறைவாட்டை வழிபாட்டுதான். இந்த விண்ணும் மண்ணும் ஒளிந்தாலும் இறைவார்த்தை ஒளியாது.
இறை வார்த்தை ஒளியாது, இறை வார்த்தை மனுவானது, இறை வார்த்தை மீட்பானது, இறை வார்த்தை மனுவானது, இறை வார்த்தை மீட்பானது, இறை வார்த்தையே என்றுமே நிலையானது, இறை வார்த்தைக்கு செவி மடுப்போ. இந்த விண்ணும் மண்ணும் ஒளிந்தாலும் இறை வார்த்தை ஒளியாது, இந்த விண்ணும் மண்ணும் ஒளிந்தாலும் இறை வார்த்தை ஒளியாது. முதல் வாசக முன்னுரை. யூதாவின் இனத்தாரை பிற இனத்தவராகிய கல்தேயர் வழி இறைவன் அடக்கியதைக் கண்டு அபக்கூக்கு பொறுமுகிறார். இறை தரும் பதிலோ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவன் வாழ்வான் என்பதாகும். இன்றைய வாசகம் அபக்கூக்குவின் வினாவையும் ஆண்டவரின் விடையையும் வெளிப்படுத்துகிறது. எனவே வாழ்க்கையில் வெற்றி வழி கோல்வது எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசத்தோடு நம்பிக்கை தினனோடு ஈடுபடுவதாகும். ஆண்டவரிடம் விசுவாசம் வைப்பது என்பது ஆண்டவரிடம் நம்மையே சரணடைய செய்வதாகும் என்றுரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 2 முதல் 3, அதிகாரம் 2, 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை. விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள்
வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. தன் அன்பு மகன் திமோத்தேயுவுக்கு புனித பவுல் கூறும் அறிவுரைகள். இன்றைய வாசகம். இன்று சிறப்பாக திமோத்தேயு பெற்ற அருட்கொடைகளுக்கு அவர் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி பவுல் வேண்டுதல் விடுக்கிறார். சிறப்பாக நம் எல்லோருக்கும் அளிக்கப்பட்ட வரம் அன்பு. அவ்வன்பு வரம் பற்றி கூறும் பவுல், ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் என்பார். அவ்வன்பு நம் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாகவும் அவ்வடித்தளத்தின் மேல் கட்டிய கட்டடமாகவும் நம் நினைவு, சொல், செயல்களில் வெளிப்படுகிறதா என்பதை சோதித்து பார்க்க அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 6 முதல் 8 முடிய, மீண்டும் 13, 14. அன்புக்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 17 இறை திரு வசனங்கள் 5 10 முடிய. திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வருகிற போது அவரிடம், நீ உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களை எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உடனே வருந்து கட்டி கொண்டு நான் உண்டி கொடுக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவதம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரா? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்திய நாடு ஆங்கிலிடம் அடிமைப்பட்டிருந்த சமயம், ஆங்கில அரசுக்கு எதிராக ஒரு 46 இந்தியர்கள் கலகம் செய்ததாக அவர்கள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்திலே நிற்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு வழக்கறிஞர் தீப்பொரு ஆறுமுகம் போல பயங்கரமாக அவர்களுக்காக, அவர்கள் சார்பாக, இந்தியர்களுக்கு சார்பாக போராடுகிறார். அவர்கள் குற்றவாளிகள் என்பது நிரூபிப்பதற்காக பலவிதமான தகவல்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நீதிபதியோ ஒரு ஆங்கிலேயர். இப்படியாக காரசாரமாக விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். அந்த வழக்கறிஞர், அந்த அட்வொகேட் பேசிக் கொண்டிருக்கிறார்ல, அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரு சின்ன துண்டு சீட்டை கொடுக்கிறார். அதை வாங்கி பார்க்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டார். ஸ்டண்ட் எதிர்வா சொன்ன அதிர்ச்சி ஆயிட்டார். பேசவே இல்லை. அந்த சீட்டை பாய்கில போட்டார். மீண்டுமாக தன்னுடைய வாதத்தை துவங்குகிறார். அடி போல 46 பேருமே நிராதிபதிகள், அதாவது குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் தவறு செய்யவில்லை என்பது அந்த தீர்ப்பிலே வெளியிடப்படுகிறது. 46 இந்தியர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்போது அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த நான் சொன்ன அந்த வழக்கறிஞர், அவரை சந்திப்பதற்காக அந்த இவர் வரார், ஜட்ஜி, அந்த ஆங்கிலேயர். நீங்க ரொம்ப காரசாரமா விவாதித்து கொண்டிருந்த போது உங்களுடைய அசிஸ்டன்ட், உங்களுடைய உதவியாளர் ஒரு சின்ன துண்டு சீட்டை கொடுத்தாரு, நீங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டீங்க, அதிர்ச்சி ஆயிட்டீங்களே, அப்படி என்னதான் அது இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த வழக்கு என்ன சொன்னார், அந்த சீட்டில என் மனைவி இறந்து போய்விட்டாள், உங்க மனைவி இறந்துட்டாள் அப்படின்ற செய்தி எனக்கு சொன்னார். அப்படியா? அப்ப உடனே அந்த நீதிபதி சொன்ன, என்னங்க வீட்டுக்காரம்மா செத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும், அப்படியே அந்த வாதத்தை விட்டு அந்த கோர்ட்டை விட்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே, நீங்க எப்படி நின்று கொண்டு மீண்டுமாக இவர்களுக்காக வாதாடி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த வழக்கறிஞர் இப்படி சொன்னாராம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், என் மனைவி இறந்து போய் விட்டார், இறந்து போன மனைவி நான் போய் பார்க்க போயிருந்தால் அவள் எழுந்து வரப்போவதில்லை, அவள் இறந்தவள் தான். ஆனால் இங்க நின்று கொண்டிருந்தாங்க 46 பேர், நான் மட்டும் போயிருந்தேன், என்னாச்சு, 46 பேரை நீங்க என்ன பண்ணீங்க, கொலை குற்றவாளிகள் என்று நீங்கள் அவளுக்கு தீர்ப்பளித்திருப்பீர்கள். அவர்களுக்காக என்னுடைய மனைவி இறந்தது கூட எனக்கு பெரிதாக தெரியவில்லை, நான் என்னுடைய கடமையை செய்தேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த வழக்கறிஞர் யாருன்னா, இந்திய நாட்டினுடைய இரும்பு மனிதர்,
சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று ஒரு நிகழ்ச்சியில வாசித்து. இன்று ரொம்ப அழகான 3 வாசகங்கள். நான் முதல்ல இந்த நற்செய்தியை போயிடும், அதுக்கப்புறம் மற்ற 2 வாசகங்களை உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிறேன். நாம வாழ்ற இந்த உலகம் எப்படிப்பட்டதாகிறதுமா இருக்கு? கடமையை செய்யாதே பலனை எதிர்ப்பார். வேலைலாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு தமிழ்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், நோவாம படிக்கவே கூடாது, ஆனா மார்க் வாங்கிடணும். வேலைக்கே போகக்கூடாது, ஆனா சம்பாதிக்கணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடமையை செய்யாதே பலனை எதிர்ப்பார். இன்னைக்கு உலகம் அதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ரொம்ப அழகான ஒரு விஷயம், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம். எனக்கு இந்த அம்மாங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வரும் சின்ன வயது. நான் இப்போ அதை அனுபவித்திருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் இப்போ அதை ரொம்ப அதிகமாக நான் அதை உணர்வதை பார்க்கிறேன். என்னால் யோசிக்க முடியும். இந்த வயசுல இந்த அப்பா அம்மா குழந்தைகளை பெற்று அதை வளர்த்து ஆளாக்கி அதை மாடியில் சுமந்து மார்பில் சுமந்து அதை படிக்க வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ இந்த பசங்களாம் படித்த என்ன பெருசாக பண்ணிட்டேன், கடமை தானே, நீ பிள்ளை பெற்றுக்கிட்ட, நீ என்ன படிக்க வச்ச, ஏன்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ரொம்ப ஒரு கேஷுவலாக பேசுகிறாங்க பாரு. எனக்கு அதோடைய வலி எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சாக்ரிஃபைஸ், எவ்வளோ தியாகங்களை இந்த பெற்றோர்கள் பண்ணி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு அரசு வைக்கிறதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்கல. இவங்க திருப்பி பண்ணுவான், இவன் படிக்க வச்சேன், இவன் எனக்கு சோறு போடுவான். நிறைய பேர் பெற்றோர் சொல்லுவான், ஐயோ ஃபாதர் படிக்க வச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீ வேலையை பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வாழ்க்கை வசதி உண்டு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை சார்ந்தா வாழணும் அப்படி இல்லை என்று சொல்கிற நிறைய பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். அப்போ நான் இங்கே ஒரே விஷயத்தான் இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கடமையை செய், நான் முதல்ல சொன்ன கடமையை செய்யாத பலனை எதிர்ப்பான். இன்னைக்கு நம்ம கடமையை செய்து கொண்டே இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அப்ப இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகம், நம்ம இன்னைக்கு எப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் கடமையை செய்யணுங்க. வசனம் மிக அழகாய் சொல்லும், சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன் பெரியவற்றில் அதிகாரியா. நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வரும்போத பார்த்துக்கலாம் விடு, இப்ப என்ன அவர் என்ன பார்த்துட்டா இருக்காரு இப்படிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யவில்லை என்றால் ஈஸியா நீல சாய வெளுத்து போச்சு டும் 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 அப்படி ஒரு பாட்டு இருக்கு, சரிங்களா? அது மாதிரி நம்முடைய வாழ்வில் இப்போ ஆளுங்க முன்னாடி நீங்க வேலை செய்ய ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்கு தெரியாது, இப்போ சிசிடிவில எங்க உலகத்து எந்த மூலையில் இருந்தாலும் உட்காந்து பார்க்கலாம், வேலை விழுங்கா சரியா இல்லையா. இப்போ கடையில் வேலை செஞ்சா ஆள் இருந்தா ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி. நீங்க நம்ம எல்லாம் நமக்கான கடமைகளை சரியா செய்யும். பலன் கிடைக்குதா கிடைக்கும், அதை பத்தி கண்டிப்பா கிடைக்கும். அது இப்ப பேச போறேன். பலன் நிச்சயமாய் கிடைக்கும், ஆனால் அந்த பலன் உடனடியாக கிடைக்காது. அதுக்கான ஒரு நேர காலத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு முதல் செய்தி ஆண்டவர் சொல்ற மாதிரி நீங்க யோசிப்பாங்க, ரொம்ப அழகாக நாம் வாசிக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க எத்தனை முறை என்னுடைய கடமை, நான் சொன்ன கடமை சரிவர அப்பாவா இருக்கீங்க, அம்மாவா இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. காலையில் எழுந்துட்டு பிள்ளைய எழுப்பணும், சாப்பாடு செய்யணும், பெட்டி கட்டணும், அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் நம்முடைய கடமை. சில இடத்துல பாருங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி தாந்தூணிதனமா இருக்கிறது காரணம், நீ இருந்துக்கோ, நீயே போய்க்கோ, நீ காசு தர, நீ போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்க. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இன்னைக்கு பிள்ளைகள் தாந்தூணிதனமாக தட்டு தடுமாறி வாழ தெரியாத ஒரு சூழலுக்கு போவதற்கு யார் அடிப்படை காரணமாகனா நான் சொல்லுவேன், இந்த பெற்றோர்கள் தான். ஒரு பக்கம் நான் சொன்னேன் பெற்றோருடைய கடமை, பெற்றோர்கள் காலைல 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க, 5 மணிக்கு எழுந்துப்பாங்க, அது காலைல பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், மதியானம் சாப்பாடு செய்யணும், அதை ரெடி பண்ணணும், துணியை துவைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்கும். இதெல்லாம் அவங்க மேல் சுமத்தப்பட்ட ஒரு பெரிய சுமையாக, ஐயோ சமைக்கணுமே, ஐயோ துணி துவைக்கணுமே, இது என் கடமை, என் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், என்ன என் பிள்ளைய நான் பார்த்துக்கணும், என் பிள்ளைக்கு நான் சமைச்சு போறேன், இன்னைக்கு சண்டே, அதுக்கு பிடிச்ச ஒரு நல்லத ஒரு மட்டனையோ சிக்கனையோ வாங்கி நமக்கு சுவையா, இது எல்லாம் இங்கிருந்து வருவது, இங்கிருந்து வரணும். அப்பதான் இது என்னன்னா பலனை எதிர்பார்க்க முடியாது. நீங்க சில நேரத்தில் யோசிச்சா, நான் இதை செஞ்சேன், எனக்கு இது செய்யணும், இன்னைக்கு உலகம் அதுதான், நான் 10 ரூபாய் கொடுத்தேன், நீ எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும், நான் இதை உனக்கு குட் மார்னிங் சொன்னேன், எனக்கு நீ குட் மார்னிங் போடணும், இதுதான். போலன்னா விட இப்ப என்ன, என் கடமையை நான் செஞ்சுட்டேன், நான் தான் நிறைய பேசுவேன், நான் குட் மார்னிங் போட்டேன், நீ போட்டா போட்டு போடாட்டிப்பா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என் கடமை நான் பண்ணணும், நான் உன் மேல அக்கறையா இருக்கேன், நான் உன் மேல அன்பா இருக்கேன். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டிய முதல் செய்தி. 2வது செய்தியை பத்தி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன்.
இவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகா இந்த வசனத்தை ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்கலாம். பெரிய மலை அளவு விசுவாசம் நம்பிக்கை வைக்கணும் சொல்ல மாறாக கடுகளவு விசுவாசத்தை வைக்கணும் என்றார். அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன சொல்லலாமா? வசனம் மிக அழகா என்ன சொல்றாரு? எந்த மரமா? காட்டு அத்தி மரம். சாதாரண மரம் இல்லைங்க, செடியெல்லாம் இல்லைங்க, காட்டு அத்தி மரம். எவ்வளவு தடியோ பயங்கரமா இருக்கும். அதை போய் நீங்க பார்த்து சொல்லலாமே, பேர்ந்து கொண்டு என்ன போய் எங்க போய் விழு? கடலில் விழு என்றால் விழும். என் கேள்வி இதுதான். அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன இல்லை? கடுகளவு கூட இல்லை. நான் 2 பேரை உங்க கண்முன்பாக இன்று கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நம்பிக்கை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் முதல்ல முன்னுரை சொன்னதுதான். நான் மகிழ்ந்து இருக்கிற போது, சந்தோஷமா இருக்கிற போது, இப்ப நிறைய பேர் கோயிலுக்கு வரல. இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்டு? 3 நாள் லீவ் விட்டா டூருக்கு போயிடணும். இப்போ அடுத்து 19ஆம் தேதி 20ஆம் தேதி 21 லீவ். எதுக்கு? இப்போ பிளான் பண்ணிட்டுமா நிறைய பேர். எங்க தீபாவளி எங்கேயாவது போலாம், வேளாங்கண்ணி கூட்டிட்டு போங்க. பாவம் அந்த வீட்டுக்காரெல்லாம் அதிக ஒரு தனியா பட்ஜெட்ல பணம் எடுத்து வைக்கணும்ல. அங்க போயிட்டு வரலாங்க, கொடைக்கானல் போலாங்க, மூணாறு போலாங்க, ஜெய்ப்பூர் போலாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா, மகிழ்ந்து இருக்கிற போது நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு நிறைய ஆசீர்வாதம், சந்தோஷமா போகும் வண்டி. கொஞ்சம் அப்படியே டக்குன்னு கொஞ்சம் இறங்கிருது, திடீர்னு உடல்நலம் சரியில்லை, வியாபாரம் சரியா போல, கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சு, சம்பளம் கொஞ்சம் கிடைக்கல, வீட்டில் கொஞ்சம் மன வருத்தங்கள், கொஞ்சம் சண்டைகள்லாம் வந்தா இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே 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 அப்படின்னா அப்படியே குறைஞ்சிடும். நம்பிக்கை நீங்க பாத்தீங்கன்னா முதல் வாசகத்தை அபாக்குக்கு ரொம்ப பயங்கரமா பேசுவதை நம்ம வாசி கேட்டோம். ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் உம்மை நோக்கி புலம்பி அழுவேன், எம்மை மீட்காமல் இந்த கொடுமையை நீ பார்க்க செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு தெரியுது பின்னணி என்னன்னா, அந்த இஸ்ராயேல்கள் பாபிலோனிடம் அடிமைப்பட்டு மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறான். நீங்க கூட நினைச்சிருப்பீங்க மனசுல, என்ன ஆண்டவரே நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு துன்பத்தை கொடுத்துன்னு இருக்கீங்க, என் வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேன், அடி மேல அடி விழுந்துன்னு இருக்கு எனக்கு. இந்த டாக்டர் போனா பிபின்றா, சுகர்ன்றா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, டாக்டருக்கே மருத்துவத்திற்கே இவ்வளவு செலவு பண்ண ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் கோயிலுக்கு தானே வரேன், உண்மை தானே கும்பிடுறேன், உண்மையில நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களிடம் நிறைய அதே அபாக்கக்கூடிய புலம்பல், அபாக்குடைய அந்த குமுறல் நிறைய பேர் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி, ஏன் இப்படி பண்றீங்க, கஷ்டப்படுத்துறீங்க என்ற ஒரு விஷயம் உங்க உள்ளத்துல அதிகமாக இருக்கும். அப்ப இங்க நான் கொண்டு வர 2 பேர் சொன்ன நானு முதல் மனிதரை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தொடக்க நூல்ல எடுத்து வாசினா பிரியும். 75 ஆண்டுகள். இப்பெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ண 2 வாரத்துல 2 மாசம் 2 வருஷத்துல 1 வருஷம் குழந்தை பெற்றுன்னு ஆசைப்படுறீங்க. ஒரு வயசுக்கு டாக்டர்லாம் சொல்றான், அந்த பருவம் இன்னைக்கு ஏன் குழந்தை பெக்கல என்பதுக்கு நிறைய டாக்டர் சொல்றாங்க, நீங்க தள்ளி போட்டுறீங்க. 32 ஆண்டுகள் 35 வருஷம் கழிச்சு 35 வயசுல கல்யாணம் பண்ணா உங்களுக்கான அந்த எல்லாம் குறைபாடுகள் அதிகம். அதனால இன்னைக்கு குழந்தை பேர் இன்மை பத்தி நிறைய மருத்துவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 18, 21, 22க்குள்ள கல்யாணம் பண்ணி அந்த குறிப்பிட்ட காலத்துல குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை, ஒரு வாழ்க்கை முறை நம்ம வச்சிருந்த பெரியவங்க. இந்த நான் சொல்ற இந்த மனிதர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரத்துக்கு. ஆனா சொல்றேன், நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன். எந்த வயசுல? 75 வயசாம். பைபிள் எடுத்து வாசா 75 வயசு. நீங்க 75 வயசு. நேற்று ஒரு செய்தியை படித்தேன், இதே தான். தாத்தாக்கு 75 வயசு. படிச்சிங்களா நியூஸு? படிச்சிங்களா? பொண்ணுக்கு 25 வயசு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட் போறாங்க, தாத்தா செத்துட்டார். புரியுதான்? அது எனக்கு என்னன்னா, 75 வயசு தாத்தா போய் ஒரு 25 வயசு பொண்ணு கல்யாணம். நம்ம ஊர்ல இல்லை, ராஜஸ்தான் அந்த பக்கத்துல. முதல் இரவு போறாங்க, தாத்தா செத்துட்டார். அது காரணம் நம்ம போய் கேட்க வேணாம். அப்ப நான் பார்க்க 75 வயதுனாலே உங்களுக்கு தெரியும், வயதானவர், அவர் நம்ம முதியவர், பெருசு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு. உடனே கொடுத்துட்டாரா? 75 வயதுக்கே குழந்தை பார்க்க முடியாது. பைபிள் எடுத்து வாசிங்கள, 90 வயது தாங்க. 90 வயதுல தான் அவருக்கு ஏதோ பையன் பிறகு. அந்த பையன் பேர் என்ன? ஆபிரகாம்.
இந்த அம்மா இஸ்மாயிலா ஈசாக். நான் பார்க்க இந்த நம்பிக்கை எது? பொறுமை. நீங்க நான் எடுத்துன்னு போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஃபாதர் எவ்வளோ நாள் ஆனோம் கஷ்டப்படுறது, எவ்வளோ நாள். பொறுமையா இருங்க. ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. நீங்க யோசிங்களேன், அவர் சந்தை போட்டுக்கலாமா இல்லையா? பைத்துக்காரன் சாம 75 இப்பவே எனக்கு ஒன்று கைக்கு கால்லாம் ஆடுது. 90 வயதுல ஆண்டவர் ஒரு மகனை கொடுக்கிறார். பாருங்களேன், இதுதான் அவர் ஏன் விசுவாசின் தந்தை என்று இந்த நம்ம கூவி அழைத்து கொண்டு இருக்கிறோம்டா. அவரிடம் காணப்பட்ட அந்த நம்பிக்கை, பொறுமை, நீண்ட பொறுமை, சாதாரண பொறுமைனா இல்லை. நமக்கெல்லாம் இன்ஸ்டன்டா உடனே வேணும். இப்ப கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றணும், அதான் இப்ப நடக்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா இது நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த புலம்பல் முதல் வாசகத்துல வாசிக்க அபாக்கு ஒரே புலம்புறார். எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கூட சொல்வீங்களா, ஆண்டவரே என்ன ஏன் இப்படி பண்றீங்க? யாரோ எப்படியோ இருக்கான், அவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் நல்லா தானே இருக்கேன், யாரா எனக்கு தானே நீங்க மேல நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்ப இந்த வசனத்தை நீங்க இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கலாம். ஆபிரகாம் எடுத்துக்கங்க. அப்ப அந்த ஆபிரகாம் எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ வேதனைகளை, எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ சொத்து வச்சிருந்தார். ஆனா குழந்தை இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அவர் பொறுத்தார். நீண்ட பொறுமை. அவர் நம்பிக்கை தளரவில்லை. கடவுள் அவரை உயர்த்தினார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடல் மணல் திரளை போல நான் உன் நிலத்தை பெருக்குவேன் சொன்னார். பெருக்கினார். இன்னைக்கு முதல் செய்தி நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல நம்பிக்கை எடுத்த உடனேலாம் கிடையாது. நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, கஷ்டப்படும் போது. ஆனால் எல்லாம் ஒரு டைம் பவுண்ட், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. ஆனா கடவுள் உங்களுக்கான எனக்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நம்ம அதை சரியாக தான் கடவுளை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நமக்கு உடனே வேணும், உடனே கத்தணும், திட்டணும். அவன் நல்லா இருக்கான், இவன் வசதியா இருக்கான், அவன் காரு வாங்கிட்டான், நான் பாரு இன்னைக்கு நீ கஷ்டப்படுவ, நாளைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து நீ வேற லெவல்ல உன்னை கடவுள் வேற இடத்துல வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவா. 2வது நபர் நீதி தலைவர்கள் 7வது அதிகாரம். இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கிதியோன் அப்படி ஒரு நீதி தலைவர். நீ பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை நான் சொல்றேன், ஒன்றுமில்லாமை. நம்பிக்கை என்பது ஒன்றுமில்லாமை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கடவுள் செய்வாருங்க. கடவுள் நிச்சயமா செய்வார். எப்படி செய்வார் நான் சொல்றேன் பாருங்க. கிதியோன் இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா மிதியானியர்கள், இது பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மிதியானிகள் இஸ்ராயல் மீது போர் தொடுக்க வருகிறாங்க. மிதியானிகள் சாதாரணமானவர் அல்ல, அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். உங்களுக்கு தெரியும், போரிடுகிற போது வசனம் அவரே சொல்றார், அவன் 10,000 பேர் வரும்போது 20,000 பேர், நீ 10,000 பேர் தான், நீ என்ன பண்ண, அவன்கிட்ட போயிட்டு சமரசம் செய்திகள் உன்ட்ட ஒன்றும் முடியாதுன்றார். ஆனா இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, வாசிங்க 5 வாசிங்க, 7-5 வாசிங்களேன். ஆண்டவர் கிதியோன் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம் 5, 6, 7 நான் அப்படியே வாசிக்க நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப வந்து கிதியோன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் அவன் கூட இருந்து நான் உனக்கு வெற்றி வாய்ப்பை வாங்கி தருவேன்றார். அங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, முதல்ல சொல்வார் இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசினா, யாருக்கெல்லாம் அவர்கிட்ட 10,000 பேர் வச்சுங்களேன், யாருக்கெல்லாம் போரிட விரும்பவில்லையோ அவங்களும் அமிச்சிருன்றார். ஏங்க எதிர்க்க வர படை வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்துருக்கான். இவர் சொல்றாரு இவங்கிட்ட, கிதியோன்ட்ட, பேர் உன்கிட்ட பாரு 10,000 பேர் வச்சிருக்கியா, சொல்லு யாருக்கெல்லாம் உனக்கு போரிட, உனக்கு தெரியும் சண்டை போன நிறைய பேர் பிடிக்காதுல்ல, யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லை அமிச்சிடு. ஓகே, இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும். நீ வந்து ஒரு நீர்நிலைக்கு அழைத்துட்டு போ, எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு வாசிங்க நாய் போன்று, தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு, நல்லா கவனிக்கணும், தண்ணி ஓடிட்டு இருக்கு, நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்கள். ரொம்ப கவனிக்கணும். அதாவது தண்ணி ஓடிட்டு இருக்கு, முட்டிக்கால் போட்டு நாய் இப்படி தண்ணி எப்படி குடிக்கும், நம்மள மாதிரி குடிக்குமா? தண்ணிய முட்டிக்கால் போட்டு நக்கணும். நாய் போன்று அந்த தண்ணீரை நக்கி குடிப்பவர்கள். வாசிங்க, நாய் போன்று நக்கி குடிப்பவர்களை தேர்ந்தெடுத்து தனியாக நிற்கவே. வாசிங்க, மொத்தம் 300 பேர். வாசிங்க, ஆமா, மற்றவங்களால முடியல. அப்போ மொத்தம் 300 பேர் தான் வந்து அவர் சொன்ன, ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த முட்டி போட்டு நாய் மாதிரி அந்த தண்ணியை குடிச்சாங்க. வேற அந்த 300 பேரை கொண்டு நான் உங்களை விடுவிப்பேன். நீங்க யோசிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிக்கும் போதோ எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு.
எதிர்க்க வர்க்கம் வந்து 10,000 பேர் வச்சுங்க, நீங்க 300 பேர், நீங்க சாத்தியக்கூறு இருக்கா? பொதுவா பேசும், நம்ம 300 பேரை வச்சு 10,000 பேரை வின் பண்ண முடியுமா? பைத்தியக்காரன்மா, லூசாடா நீ, டே மென்டல். அவன் வந்து பலம் படைத்தவனாக இருக்கான், அவன் வல்லமை படைத்தா அடிச்சு நான் உங்களை வச்சு பாகுபலி மாதிரி தூக்கி அடிச்சு காலி பண்ணிருவான். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா இதான் சொன்னல, ஒன்றும் இல்லாமையிலே நம்பிக்கை. கிதியோன் ஆண்டவரை சொல்ற, என்ன ஆண்டவரை எப்படி 300 பேர், அதுவும் நாக்கு நாய் மாதிரி நக்கி குடிச்சவன் தான், நீ போ நான் கூட இருப்பேன். நீ தொடர்ந்து வாசிங்க, அவங்க ஒழுங்கா வாசிக்கல, தொடர்ந்து வாசிங்க என்றால் கிதியோன் மாபெரும் வெற்றி பெறுவார். மாபெரும் வெற்றி, சாதாரண வெற்றி இல்லை. நீங்க தொடர்ந்து வாசி, வீட்டுல போய் வாசி, 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்களேன். கிதியோன் மாபெரும் வெற்றி, எனக்கு அப்படியே புல்லரித்து விட்டது. எங்க நம்பிக்கை? நீங்க சொல்றீங்களே என்ன நம்பிக்கை? என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நீங்க சொல்லலாம், ஃபாதர் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? பண்ண வைப்பார். இதுதான் நம்பிக்கை. கடுகளவு விசுவாசம். அப்போ உங்கள்கிட்ட கடுகளவு விசுவாசம் இல்ல, மலையளவு விசுவாசம் எங்க? கடுகளவே இல்லையே. அப்ப எப்படி நீ மலையளவு யோசிப்ப? நான் சொன்ன முதல் அந்த மனிதர் ஆபிரகாம் எவ்வளவு பொறுமை, நடக்காது முடியாது பொறுத்தார், பொறுமையா இருந்தார். கடவுள் என கொடுத்தார். 90 வருடத்துக்கு பிற்பாடு, 90 வயசுக்கு அப்புறம் கிதியோன் 300 பேர் எதிர்க்க நிக்கிறான், 10,000 லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான பேர் அடிச்சு நொறுக்குறான். பாருங்க, அடிச்சு நொறுக்குறான். இதுதாங்க ஆண்டவர் சொல்ற அந்த கடுகளவு விசுவாசம். தொடர்ந்து 2ஆம் மாசத்துல துன்ப வேளையில அப்படி கதறார். யாரு? நம்பால் பவுலடிகளார் சொல்றாரு, துன்பத்துல கூட நீங்க துவந்து போக கூட ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கு, அவர் மீது நம்பிக்கை வைங்க சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிங்க, என்ன நம்பிக்கை? காணாத விசுவாசம். எனக்கு நிறைய நேரங்களில் நேற்று நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், இன்னைக்கு காலைல சொன்னேன். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி மறைவுரை முடிக்கிறேன். இந்த ஜெபமாலை மாதம் 1000 மணி ஜெபமாலை நம்ம நேற்று தினம் பண்ணணும். அப்புறம் ஜெபமாலை வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு ஜெப விண்ணப்பம் நீங்கள் வந்து விண்ணப்ப படிவில் போடுங்க அப்படி சொன்னேன். நேற்று காலை நானும் சின்ன இந்த பாக்ஸை திறந்து பார்த்தோம். நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 280க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள். எனக்கு நேற்று இதெல்லாம் இது என் மனசை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வசனம் கரெக்டா இருக்கு. ஜெபமாலை ஜெபித்த எத்தனை பேர் இருக்காங்க? நானும் கூட ஜெபிச்சேன். 1000 மணியை நான் உருட்டினேன், ஆனாட்ட வேணேன். ஆனால் இந்த ஜெபமாலையை ஜெபித்தவர்களை விட நான் சொல்லுவேன், அந்த டப்பால போட்டான் பத்தியா, அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். அவன் நிறைய எழுதினாங்க, உடல்நல குறைவு, திருமணம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, வீடு கட்டுதல், வீட்டுக்கார் குடியில வரணும், நிறைய நேற்று நாங்க ஜெபிச்சோம். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் அதை. அப்போ நான் யோசிச்சேன், அந்த டப்பால அவங்க போட்ட அந்த விண்ணப்பம் எவ்வளவு. அப்ப அவங்க தெரியுது, இந்த டப்பால விண்ணப்பம் போட்டா மாதா அதற்கு என்ன பண்ண போறாங்க. இதுதான் நம்பிக்கை, வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு. அப்ப இன்னைக்கு நீங்க கூட நம்ம வாழ்வில் விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எல்லாம். ஆனா என்ன, எனக்கு அதிகமா கடுகளவு விசுவாசம் சொல்ற, கடுகளவு இருந்தா போய் அடிச்சு தூக்குடா, காட்டு அத்தி மரத்தையே சொன்னா அது போய் தானா விடும் சொல்றார். அப்ப ஏன் உடம்பு முடியல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாழ பிடிக்கல, கடந்தோம்ல, தற்கொலை, இதெல்லாம் எங்க வருது? எங்க வருது? கடவுளை என் கூட இருப்பதை உணரலையே. சாதாரண 300 பேரை வச்சு அடித்து தூக்குறாரு ஆண்டவர். கிதியோன்னு வச்சியா? அவரு முடியாதா? ஒன்றும் இல்லாமல் இருந்தா நம்ம உருவாக்குன நீனும் நானும் மண்ணு, நீ நானும் மன்று, ஒன்றும் இல்லாமை. அதுல இருந்து உருவாக்கி தான் இன்னைக்கு நீங்க வசதியோட தங்க நகைகளை போட்டுக்கொண்டு காரு பங்களா வசதிகளோடு இருக்க. நீங்க எங்கேயோ வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாள் உங்களை என்னையும். ஒன்றும் இல்லை, அமரும்போது ஒண்ணு எடுத்துன்னு வரவே இல்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார் அந்த கடுகளவு விசுவாசம், கடுகளவு நம்பிக்கை. நீங்களும் நானும் கொடுக்கும். இதான் இன்னைக்கு பிள்ளைகளும் கொடுக்கணுங்க. நீ பிள்ளைகளும் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நிறைய படிச்சிருக்கான், பயங்கர திறமை இருக்கு, டாக்டரா நிறைய ஊருப்பட்ட டாக்டருங்க. எங்க பார்த்தாலும் டாக்டர், எங்க பார்த்த இன்ஜினியர், எங்க பார்த்த ஐடி, எங்க ஐஐடி, அது இதெல்லாம் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறான். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பொட்டுன்னு போயிடுறாங்க. அவன் படிச்ச படிப்பு அவனுக்கு உதவி செய்யலையே. மானாவாரியா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கானே,
வாழ தெரியலையே, வாழ்க்கையை தொலைத்து போற. அப்ப என்ன அர்த்தம்? யார் இருக்கணும் கூட? யார் மேல வைக்கணும் நம்பிக்கைய? கடவுள் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும். அவன் என்ன நினைக்கிறேன், இந்த கடுகள ரொம்ப சின்ன அந்த அளவு கூட என்று விசுவாசம் இல்லையோ என்ற சிந்தனை தான் எனக்கு வைக்கிறார். ஆக முதல்ல நான் சொன்னது போல கடவுள் கொடுப்பார், பொறுமையா இருங்க. இன்னைக்கு புலம்பாதீங்க. முதல் வாசகத்தை புலம்பி தீர்த்தது போல நீங்களும் நானும் புலம்புறோம். ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் அதில் கொடுப்பார். அதுக்கு நேரம் வரும்போது கடவுள் உங்களை விட அவருக்கு எல்லாம் தெரியும். ரெண்டாவது, ஒன்றும் இல்லாம பத்தி நீங்க கவலைப்பட. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. யார் வழியாவது எதன் வழியாவது எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்கும். நான் இன்னைக்கு காலையில கூட நான் டெய்லி வந்து இங்க புறாக்கு அரிசி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா நான் பாப்பேன். இன்னைக்கு காலைல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்பதான் அப்படியே எக்கச்ச புறாங்கள் வந்து காத்து கொண்டு இருக்கிறது எனக்காக. நான் போறேன் அந்த அரிசிக்காக. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சும்மா டெய்லி அரிசி போடுவேன் கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் கொஞ்சம் தான். அப்பதான் ஒரு 20 புறாக்கள் வந்து அங்க வெயிட் பண்ணுது. அப்போ எனக்கு தெரியுது அந்த புறாக்கள் எனக்காக காத்திருக்கிறது. நான் யோசிப்பேன், நான் டெய்லி எப்படியாவது ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நான் சின்ன சின்ன விஷயம், அந்த புறாவுக்கு கடவுள் தெரிவாரா, ஆண்ட்ரு அரிசி போடுவார்னு யாரோ ஒருத்தர் போடுவார், நான் போடலான்னு இன்னொருத்தன் போடுவான். அப்போ எதுவுமே இல்லாத அந்த பறவைகளுக்கு கடவுள் படி அளக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் நாம் எவ்வளவு மேலானவர்கள். அவர் நினைக்கிற இன்னைக்கு ஆண்டவர் தர அற்புதமான இந்த செய்தி நம்ம தான் ஆக்கிக் கொள்வோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை எப்போதும், எந்த வேளையில் எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தால் என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எல்லாம் செய்வார். பொறுமையாக இருங்க, அவரை இருங்கப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் வாழ்வை வளமாக்குவார். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா ஆகமம் 3வது அதிகாரம் 25வது வசனப்படியாய் சொல்கிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவருக்கும் அவரை தேடுபவருக்கும் அவர் எப்போதும் நன்மையை செய்கிறார். நன்மைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுகளை அவருடைய பாதத்தில் எடுத்து உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணி குருத்துவத்திற்கான அழைப்பினை பெற்று திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொது குருத்துவத்தில் பங்கு பெறும் இறைமக்கள் யாவருமே தங்களுக்குரிய கடமைகளை செய்யவும், எந்த நிலையில் இருந்தாலும்
பெருமை பாராட்டாமல் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என்கின்ற தாழ்ச்சி நிறை மனநிலையோடு வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக இறைவா மெய் மன்றாடுகிறோம். வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திட நீர் எங்களுக்கு தந்திட்ட காவல் தூதர்களுக்காக நன்றி கூறுகிறோம். சார்பாக எங்களுக்கு அவர்கள் துணையாக எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எங்களை காத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பினின்று நாங்கள் விலகிடாது அவர்களுடைய அரவணைப்பில் வழி துணையில் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திட வரமருள வேண்டுமென்று புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக இறைவா மெய் மன்றாடுகிறோம். வலுவூட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வரும் வேதனைகள், சோதனைகள், நெருக்கடிகள் போன்ற அனைத்து நிலைகளிலும் எங்கள் நம்பிக்கையை இழந்திடாமல் விசுவாசத்தில் தளர்ந்திடாமல் வாழ்ந்திடவும், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதிலே அசையாத மாறாத இறை நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரிந்ததை இணைக்கும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரால் பல்வேறு சபைகளாக பிரிந்து வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஒன்றிணைக்கப்பட்டு உலகெங்கும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக விளங்கவும் தம் தாய் திருச்சபையோடு இணைந்து உம்மை கடவுளாகிய தங்கள் வாழ்வில் கண்டுணரவும் ஒரே ஆயனும் ஒரே மந்தையுமாய் அனைவரும் ஒன்றாய் இறையரசை கற்றியளிப்பிடும் பணியில் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்திட ஆற்றல் தந்தருள வேண்டுமென்று புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை வழிநடத்தி காத்து வரும் ஆண்டவரே, எம் கணபதி நகர் மக்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு உமது அன்னையின் சிற்றாலயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உமது அன்னையின் ஆலயத்தை புதுப்பிக்கின்றோம். இதற்காக உடல் உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி செய்த அனைவருக்கும் நீர்தாமே உமது ஆசிர்வாதங்களாய் நிரப்பி தர வேண்டுமென்று, மேலும் நாங்கள் மீத வேலைகளையும் நன்றாக முடித்து அன்னையின் திருவிழாவை ஒரு எடுத்துக்காட்டான விழாவாக கொண்டாடி மகிழ புனித குழந்தை இயேசுவின் திரேசம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாளும் வளர்ந்திடவும், உறவுகளில் உள்ள கசப்புணர்வுகள், பழி வாங்கும் மனநிலைகளை அகற்றி ஒருவரை ஒருவர் மனதார மன்னித்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் மனங்களிலும் நீர் அளித்திடும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் நிறைவாக தங்கிடவும், பொருளாதார பிரச்சனைகள் சீராக்கிடவும், தங்கள் குழந்தைகளை ஆன்மீக பாதையில் வழிநடத்திடவும் அருள் தர வேண்டுமென்று புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். பொறுமையில் நம்பிக்கை, ஒன்றுமில்லாமல் நம்பிக்கை, துன்பத்தில் நம்பிக்கை. ஆபிரகாம், கிதியோன், பவுல் ஆகிய இந்த மூவரும் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் கூட பொறுமையும் ஒன்றுமில்லாமையும் துன்பத்திலும் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ வர வேண்டுமோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். Amen.
எனக்காக உன் வாழ்வை பலியாக்கினீர். நானும் உனக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உடனே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உடனே நானும் தருகின்றேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நல்ல நிலத்தின் விதையாக நன்மை கோடி செய்திடுவோம். நாளும் பொழுதும் நன்றியுடன் உனதே பாடிடுவோம். வல்ல தேவனின் உருவாக வாழ முயற்சி செய்திடுவோம். வாழ்வில் உயர துடிப்போர்க்கு வழியினை காட்டிடுவோம். தேவன் நமக்காக தன் வாழ்வை பலியாக்கினார். மேலும் இறையாட்சி இவனான பலியாக்குவோம். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உனக்கே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உனக்கே நானும் தருகின்றேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். அன்றுக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடி பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்து மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த தூய ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்து, ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தீத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
மூலமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தான்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி வெண்பு கிணத்தை எடுத்து மீண்டும் ஆக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு இறைமை கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவ நினைவை கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்படி அருள்கர் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிக எத்தனை பேருக்காக நம்முடைய ஜெபத்துக்கு கேட்ட யாவருக்காக பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேந்தெடுக்காகவும் என்று ஆடுவோம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக மொழியில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான விடுதமைக்க மரியாள், அவர் ஊக்கி அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகிலே முக குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கையுடைய நங்குரமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம்.
மின்னுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு சென்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியாரும் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலால் ரத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தொன்று விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடணும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, தன்னுடைய கடமையை மட்டுமே செய்தவர், பலனை எதிர்பார்க்காதவர். நீங்களும் நானும் கூட நம்பிக்கைக்குரியவர்களாக நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட, கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சரிவர செய்ய தேவையான ஆற்றலை, சக்தியை தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். பசியாவும் பரிதோடுதே, பசியார பறிவோடு அழைக்கின்றேனா, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே.
பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அருகிறது. நிறைவா என் நிறைவா என் அகம் பாடுவேன். இதயம் என் இதயம் உன்னால் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நானே தவித்தேன், தினம் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நானே தவித்தேன், தினம் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. திருமண அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜான் செல்வகுமார், தாய் மெட்டில் ஃப்ரீடா இவரின் மகன் ஆக்னல் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் பூந்தமல்லி பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேசுதாஸ், தாய் மேரி உஷா பரிமலா இவரின் மகள் ஆர்லின் மெல் டெல்மா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இது முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புடைய இந்த பொது காலத்துடைய 27வது ஞாயிறு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புனித ஜெபமாலை அன்னையருடைய நினைவு. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி புனித சனிக்கிழமை புனித ஜான் திருத்தந்தை 23ஆம் ஜான் திருத்தந்தையினுடைய நினைவு. அன்பாளர்களே, 7ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். எனவே அன்று காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் அனைவருக்குமாக நேர்ச்சி விடும் வழங்கப்படும். காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும், அதைத் தொடர்ந்து நேர்ச்சி விடும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாப்புடைய சிறப்பு தீர்ப்பமனையும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் அனைவருக்கும் நேர்ச்சி விடும் வழங்கப்படும். அன்று மாலை வழிபாடு அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர், வல்லமையுள்ள ஒரு குருவானவர் நம்மத்திலே வருகை தர இருக்கிறார். எனது வழிபாடிலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவை நான் இதை தான் சொல்லி கொண்டு இருப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான் காலை 6 மணிக்கு வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்குற இந்த கூட்டம் செவ்வாய்க்கிழமை முதல் திருவிழா 6:30 மணி பூசைக்கு இருப்பாங்க. மதிய பூசைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு வரைக்கும் இருப்பாங்க. எங்கிருந்து வருகிறார்கள் தெரியாத, ஆனால் எங்கெங்கோ இருந்து நம்முடைய அந்தோணியாரை நாடி வருகிறார். மாலையில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டவர். சில நேரம் எனக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன சந்தேகம் தான், அந்தோணியார் நம்மால், அதனால் நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். உங்களை அநேகர் நான் பார்த்து சில பேர்லாம் வருதே இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த வழிபாடுகளில் நிறைய மிஸ் பண்ணுறீங்க அர்த்தம். ஆகவே எங்கெங்கோ இருந்து பல வண்டிகள் பிடிச்சி பல தூர மயில்கள்லாம் கடந்து கூட அந்தோணியார் வந்து ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதம் பெற்று செல்கிறவர்கள் வந்து குவிந்து கொண்டு இருக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த நேர்ச்சி உணவு நான் சொல்லுது தான் அந்தோணியாருடைய மிகப்பெரிய புதுமை. ஒவ்வொரு நேர்ச்சி உணவு, நேர்ச்சி காலை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, பல கறியாக போடுங்க, மட்டனாக போடுங்க, சிக்கனாக போடுங்க என்று நாம் போடல, அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய வேண்டுதல்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட விளைவாக நன்றி உணர்வோடு இந்த நிகழ்ச்சியுடைய வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் கொடுத்து கொண்டிருக்கு. அது மீண்டுமாக நான் சொல்கிறேன், அப்கோர்ஸ் நீங்கள் பல வேலை இருக்கலாம், நமது அந்தோணியார் நீங்கள் தான் வரணும். ஏன்னா யாரோ இங்கேருந்து நன்மைகளை பெற்று நீங்கள் ஏன் பெற்று சொல்லக்கூடாது. ஆகவே இந்த வழிபாடுகளில் முடிந்த அளவு காலை 11 மணி மாலை நடைபெறுகிற வழிபாடுகளை தவறாது கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நான் சொன்னது போல இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய தாயாம் திரு அவை இந்த ஜெபமாலை மாதத்தை கொண்டாட அழைப்பிவிடுது. அகில உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அகில உலகமே ஜெபமாலையை கரங்க. யூடியூப்பில் பார்க்கலாம், நிறைய ஸ்க்ரோல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மாதாவுடைய மையமாக மாதா மையம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து இந்த அக்டோபர் மாதம் தான்ப்பா மாதாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கிராமத்தில் இருந்தபோது பசங்க சொல்லுவாங்க, நம்மளாம் மாதா என்னடா புதுசாக மாதா தெரியும், தேவ மாதா தெரியும், மாதாம்மா மாதா அம்மான்னு வானுங்க. என்னடா மாதாம்மானா
மாதா அம்மா எங்கள் வீட்டுக்கு வராங்க ஃபாதர், மாதா அம்மா எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடம்பத்தூர்ல தான் இந்த ஏன் இந்த அக்டோபர் மாதம் எவ்வளோ முக்கியமான மாதம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி கொண்டு இருக்கிறோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 1000 மணி ஜெபமாலை, அந்த இடமே ஒரே ஒரு வல்லமையால் இருந்து அவ்வளோ பேர், நான் சொன்னேன் அவ்வளோ ஆசீர்வாதம். நேற்று அப்படி ஒரு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ வல்லமையாக பல கருத்துக்களுக்காக இங்கே காலையில் 11 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஜெபமாலை ஜெபித்தோம். அதுக்கப்புறம் அன்னையருடைய தேர்பவனி, அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நற்கருணை ஆசிரோடு நேற்றைய தினம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த இடத்தெல்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது நம்முடைய உதவி பங்கு தந்தை, அவரும் அவருடைய இணைந்த மோகன் மற்றும் ஆல்ட்ரு பாய்ஸ். அதோடு கூட நேற்றைய தினத்தை நமக்கு அந்த 1000 மணி ஜெபமாலை ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய மரியாயின் சேனை. நம்முடைய பங்கே மரியாயின் சேனையில் ஒரே பங்கு மதுரவாயில் தான். அதனுடைய தலைவியாக செயல்பட்டு திருமதி ஜாய்ஸ் ஜென்சன், அது மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள், இன்னும் நிறைய இளையோர்கள், இளம் பெண்கள், இப்படி என்று பல நல்ல நம்முடைய ஆலய பணிகள் என்று பல பேர் நேற்று தினம் நிறைய நல்ல உள்ளங்கள் கூட நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் டீலாம் கொடுத்து உதவி செய்தார்கள். திரு ஜெரால், திருமதி மரிய மாணிக், இப்படி என்று பலருடைய ஒத்துழைப்பால் நேற்று தினம் இந்த 1000 மணி ஜெபமாலை மிக சிறப்பாக நடைபெற்று நம்முடைய அன்பு சகோதரன் ஜோசப் சந்தியாக ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறார். நீங்கள் போட்டார், வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து யூடியூப்பில் பார்க்க வர முடியாதவங்க ஆகவே இப்படி நேற்று முழுவதுமாக இந்த ஆலயம் அன்னையினுடைய வல்லமையால் நிரம்பி இருந்தது. பல கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். எனவே அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நல்ல ஜோரா அத்தனை பேருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி உங்களுக்கு தெரியும் நினைக்கல. இப்போ ஆகவே பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் இந்துக்கள்லாம் இந்த கொழு வைப்பாங்க, பல விதமான சாமி படம்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அன்னையை அலங்கரித்திருக்கிறோம். இந்த அன்னை சாதாரண ஒரு அன்னை அல்ல தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த அன்னையோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கோம். இது அதுவும் குறிப்பாக மரியாயின் சேனையுடைய மாதா. சில பேர்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட், ஐயோ எங்கள் மாதா, எங்கள் மரியாயின் சேனை மாதா பத்திரமா வச்சுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மரியாயின் சேனை இந்த மாதா முன்பாக தான் பலருடைய கருத்துக்களுக்காக ஜெபித்திருக்கிறான். அவை நான் இப்படி தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெபமாலை மாதிரி 2 விஷயத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் தினந்தோறும் ஜெபமாலை சொல்லணும். ஒரு ஜெபமாலை எத்தனை மணி? ஆமாம், 53 இல்லை 203. முடிந்த அளவுக்கு ஒரு இந்த ஜெபமாலை இந்த மாதிரியாவது நான் தினந்தோறும் ஒரு ஜெபமாலை சொல்லுவேன். 1 மணி நேரம் ஆகும். நான் அப்படி சொல்லுவேன். ஜெபமாலைக்காக நீங்கள் டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை. வாக் போகும்போது, நடந்து போகும்போது, கார் ஓட்டும் போது, ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது, எப்போல்லாம் உங்களுக்கு நடக்க டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஜெபமாலையை ஜெபிங்க. இதுக்கென்று ஒரு டைம் ஃபேக்டர் கிடையாது. இப்போ தான் பண்ணணும் அப்படி இல்லை. முடிந்த அளவு நான் சொல்கிறேன், நான் இரவு படுக்கிறதுக்குள்ளே ஒரு ஜெபமாலையை சொல்லி முடிப்பேன் என்று இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிரதிஜை எடுக்கணும். 2வது, நான் சொன்ன மாதிரி இந்த ஜெபமாலை நம்முடைய வாழ்வோடு அப்படியே ஒன்றாக மாற வேண்டும். எதையோ நீங்கள் மாதாவிட்டு போங்களேன், மாதா அவ்வளோ பவர், பயங்கரமான சக்தி. இதெல்லாம் அனுபவங்கள் தான், நீங்கள் அனுபவிக்கணும். மாதாவோடு நீங்கள் நெருங்கி போங்க. ஜெபமாலை கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்து சரி, அடித்து தூக்கிடுவாங்க. அவங்க முன்னாடி ஒன்றுமே வராது. ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை சக்தியாக அன்னை இருந்து கொண்டு. எனவே இந்த ஜெபமாலையை நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் தனியாக ஜபிக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம், எப்போல்லாம் வாய்ப்பு ஜபிங்க. 2வது, நான் சொன்ன மாதிரி இந்த ஜெபமாலை மாதத்தில் நம்ம அன்னை நம்முடைய இல்லங்களை தேடி வர இருக்கிறான். நம்மகிட்ட மொத்தம் 40 சுருவங்கள் இருக்குது. நம்முடைய அன்பியங்கள் மொத்தம் 29-30 தான் இருப்பாங்க. ஆகவே எல்லா அன்பியங்களுக்கும் மரியாயின் சேனை இருக்கிறான். இல்லாத அன்பியங்களை மரியாயின் சேனை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நாம் சுருவங்களை கொடுத்து அனுப்போம். முடிந்த அளவு எல்லா வீட்டுக்கும் மாதாவுக்கு கொடுப்பாங்க. மாதாவுடைய வருகை நான் கடம்பத்தூரில் மற்ற அம்பத்தூரில் சொல்லுவாங்க, பார்த்தா மாதா இந்த வருஷம் வந்தாங்க, என் பிரச்சனைலாம் தெரிஞ்சு மாதா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நிறைய ஆசீர்வாதம் மாதா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, என்னுடைய அதெல்லாம் நினச்சேன், இதெல்லாம் வேணும்மா, நீங்கள் இந்த வருஷம் வரீங்க, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நான் வேணுனேன். மாதா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பார்த்தேன் மாதாவோடு உட்காந்து பேசுங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் மாதாட்ட பேசு. மாதா ஒரு விருந்தாளி இல்லை. மருந்தாளிகளாம் நீங்கள் விருந்து வைப்பீங்க, எல்லாம் கறிமீன்லாம் போடுவீங்க. அவங்க வரும்போது அவங்கள நீங்கள் அசட்டை செய்வது. மாதா அவங்க வீட்டில் தங்க வந்திருக்காங்க. அது எவ்வளோ நேரம் நிற்கிறான் முக்கியம் இல்லை. முடிந்த அளவு நான் சொல்கிறேன், எல்லா வீட்டுக்கும் மாதா எடுத்து போவாங்க. அப்படி யார் வீட்டில் வரலாம் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கான ஏற்பாடு பண்ணுறோம். 2வது, நான் சொன்ன மாதிரி மாதாவை நீங்கள் மரியாயின் சேனை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி, எல்லா வீட்டுக்கும் எடுத்து சென்று அந்த குடும்பத்திற்காக ஜெபமாலை ஜெபித்து அந்த குடும்பத்தின் தேவைக்காக ஜெபிங்க. மாதா இந்த மாதம் முழுவதுமாக நம்மை, நம் குடும்பங்களை, நம் பங்கை தேடி வலம் வருகிறார். அப்படியே மாதா மையம், சென்டர் ஆஃப் ஆர் லைஃப். மேரி இஸ் ஆர் சென்டர் ஆஃப் ஆர் லைஃப். இன்றைக்கி மாதாவை மையப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்காரன் பிறந்த சபைலாம் சொன்னோம்,
மாதா மாதிரி ஒரு சக்தியை நீங்கள் படியே அதுக்கு இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா நான் அதிகமாக யோசிப்பேன், அன்னை மரியாள் தான். அவை இந்த நாளில் நான் மீண்டும் இவ்வளோ நேரம் பேசி என்ன புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அவை இந்த நாளில் இந்த 2வது திருப்படி முடிதல் தயவுசெய்து மரியாயின் சேனையினர் அந்தந்த மரியாயின் அன்பிகள் இருப்பீங்க, நீங்கள் இந்த சுருவங்கள் எடுத்து செல்லலாம். முடிந்த அளவு எல்லா வீட்டுக்கும் போங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அவங்க கூப்பிடல வரல அப்படிலாம் சொல்ல வேண்டாம். முடிந்த அளவு எடுத்து செல்லுங்கள், குடும்பமாக உட்காந்து ஜபியுங்கள், ஃபேமிலியாக உட்காருங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிங்க, மாதாட்ட ஜபி கற்றுக் கொடுங்கள். ஒரு அரை மணி நேரமும் மாதாவோடு நீங்கள் இருங்க. நான் சொன்னேன், மாதா உங்களுக்கு தங்க வந்திருக்காங்க, அவங்கள அழகாக வரவேறுங்க, நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வீட்டில். ஆகவே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சொல்வேன், இந்த மாதம் மாதாவோடு நாம் பயணிக்கிற இந்த மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையும். இதை மீண்டுமாக யாருக்காவது மாதா வரல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதற்கான ஏற்பாடு செய்கிறோம். சுருவங்கள் எடுத்து செல்லு, பத்திரமா எடுத்து செல்லுங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப அதிசயத்தக்க மாதாக்கள், ஏன்னா மாதாவோடவே ஜபிக்கிற மரியாயின் சேனையினர். எனவே பிள்ளைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக சுருவங்களை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாதம் அவரை நான் சொன்னது போல இந்த அக்டோபர் மாதம் கூட 2வது விஷயம், அக்டோபர் மாதம் நற்செய்தி அறிவிப்பு மாதம், மிஷன் சண்டே அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் இருக்கிற மறைபரப்பு பணியாளர்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் நான் சொன்ன மாதிரி வருகின்ற வாரம் நம்முடைய பங்கில் மிஷன் சண்டே, மிஷன் ஞாயிறு, நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு வச்சிருக்கோம். உணவு திருவிழாவையும் வைத்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் நம்முடைய அன்பியங்கள் பல ஸ்டால்லாம் போட்டு பல உணவுகளை தயாரித்து விற்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அதிகமாக கடந்த ஆண்டு 1,20,000 ரூபாய் மேலே இந்த பணம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பணியை நம்மால் செய்ய முடியாது, செய்கிறவர்களுக்கு நம்மளான சிறு உதவி. அவை மீண்டுமாக நான் இன்னைக்கு தான் கடைசியாக சொல்லியிருந்தேன், அன்பிய ஒருங்கிணைப்பிடம் இன்னொரு நாள் வச்சு, நாளைக்கு ஒரு நாள் டைம் தரும். முடிந்த அளவு அநேகர் பெருசாக போகிறோமோ இல்லையோ சின்ன சின்ன ஸ்டால்லாம் போட்டு நீங்கள் தயவுசெய்து உணவு வகை தயாரிங்கள். நம்முடைய இளையோர்கள் நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் விளையாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம், பல விதமான உணவு வகைகள் நடைபெறும். ஆகவே வருகிற சனிக்கிழமை உங்களுக்கான இந்த ஸ்டால்லாம் ஏற்பாடு செய்வார்கள். எனவே முன்கூட்டியே யார் யாருக்கு என்னென்ன ஸ்டால் என்பதை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதா புடவை ஏலத்துக்கு இருக்கிறது. இப்படியாக கொஞ்சம் பாடுகள், நடனம் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மீண்டுமாக நான் சொல்வது தான், இது நம்மளான ஒரு சின்ன ஒரு உதவி. இந்த உணவு திருவிழாவில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் 6:30 மணி முதல் திருப்படி முடிந்தவிடவே உணவு திருவிழா துவங்கிவிடும். 2வது திருப்படியை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறோம். எனவே நம்முடைய மரியாயின் சரி, நம்முடைய ஜபக்குழுலாம் நிறைய பொருட்களை விற்பனைக்கு வைத்திருக்கிறாங்க. பிரியாணி இப்படி என்று பலவிதமான உணவு வகைகள் தயாரிக்கப்பட இருக்கிறது. எனவே மீண்டுமாக உங்களை இணைத்துக் கொள்ள அன்பியங்கள் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நடைபெறுகிற நம்முடைய இந்த மறைபரப்பு ஞாயிறு உணவு திருவிழா மிஷன் சண்டேயில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரிந்த மிஷன் சண்டே கேலண்டரும் அதற்குரிய கவர்களும் நம்ம வெளியில் வைத்திருக்கிறோம். நம்முடைய பங்கு பெற விருப்பம் இருக்கிறது. எனவே பொறுப்பாளர்கள் அதை வாங்கி சென்று அனைத்து குடும்பங்களுக்கு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு அறிவித்தது போல் நம்முடைய பங்கில் அன்பிகளுக்கான இந்த விவிலிய வினாவிடை போட்டியானது 26ஆம் தேதி, இந்த மாதத்துடைய கடைசி வாரம் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நான் இதை பற்றி உங்களுக்கு 4 மாதங்கள் டைம் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரியல, நிறைய படிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எனவே இந்த ஒரு அன்பியத்துக்கு 3 பேர். எனவே நீங்கள் பேர்களை எல்லாம் மிக விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். 26ஆம் தேதி 2வது திருப்படி முடிந்தவுடன் நம்முடைய ஆலயத்தில் இந்த விவிலிய வினாவிடை போட்டி, அன்பிகளுக்கான விவிலிய போட்டியானது நடைபெறும். இன்றைய ஞாயிறு வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் குழந்தை திரேசம்மாள் அன்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்படி இப்பொழுது அசிசியார் அன்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பாங்க. இப்போது குழந்தை திரேசம்மாளை பற்றிய வாழ்க்கை வரலாறு. இயேசுவின் குழந்தை தெரேசா வாழ்க்கை வரலாறு. மரி பிரான்காயிஸ் தெரேஸ் மார்ட்டின் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் துறவர சபையில் குழந்தை இயேசு மற்றும் இயேசுவின் திருமுகத்தின் தெரேசா என்னும் பெயரை தேர்ந்து கொண்டார். குழந்தை இயேசுவின் தெரேசா என்னும் பெயரும் இயேசுவின் சிறுமலர் என்னும் பெயரும் இவருக்கு சிறப்பு பெயர்களாக அமைந்துள்ளன. 15 வயதே நிரம்பிய தெரேசா தம் இளம் பருவத்திலேயே இலை அழைத்திற்கு செவிமடுத்து கிபி 1888ஆம் ஆண்டு பல்வேறு தடைகளையும் தாண்டி கார்மேல் சபையில் சேர்ந்தார். அவர் புகுந்த அடைப்பு நிலை கார்மேல் சபை மடம் பிரான்ஸ் நாட்டில் நோர்மாண்டி மாநிலத்தில் சீலியேக்ஸ் நகரில் அமைந்திருந்தது. அத்துறவர இல்லத்தில் தெரேசா 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அங்கு திருப்பணி காப்பக பொறுப்பாளர், பயிற்சி நிலை துறவரியரின் துணை பயிற்சியாளர் போன்ற பல பணிகளை ஆற்றினார். அவர் தம் வாழ்க்கையின் இறுதி 18 மாதங்களில் இறை நம்பிக்கையின் இருண்ட கால வேதனையை அனுபவித்தார்.
அவர் காச நோயால் பீடிக்கப்பட்டு தனது 24ஆம் வயதிலேயே இறைவனடி எய்தினார். இவரின் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்னும் சுயசரித நூலை இவரின் இறப்புக்கு பின்பு சிறிதளவே அச்சிட்டு வெளியிட்டனர். ஆனாலும் அது பலராலும் படிக்கப்பட்டு இவரை 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புனிதருள் ஒருவராக பிறர் கண்டுணர வழிவகுத்தது. இவருக்கு முக்தி பேறு பெற்ற பட்டம் 1923ஆம் ஆண்டிலும் புனிதர் பட்டம் 1925ஆம் ஆண்டிலும் வழங்கப்பட்டது. திருத்தந்தை 11ஆம் பயஸ் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி இவரை தன் ஆட்சியின் விண்மீன் ஆக்கினார் என்பர். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுக்கு இன்று உலகம் முழுவதிலும் வணக்கம் செலுத்தப்படுகிறது. இயேசுவின் புனித குழந்தை தெரேசம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகிறோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. பாடி மகிழ்ந்தேனே
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.